Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பூஜா யூனிட் அதுக்கப்புறம் க்ராக்கரி யூனிட் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக வந்து புரியும். இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் க்ராக்கரி யூனிட் தான். இது வந்து ப்ரொஃபைல் ஷட்டரோடு வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே லிவிங் ரூமில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் வந்து டிண்டட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பிளாக் ப்ரொஃபைல் ஷட்டரோடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பில்டர் வந்து கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டெப்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க. வாஷ் பேஷன் இருக்கிற ஸ்பேஸ் தான் இது. இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து ப்ரொஃபைல் ஷட்டரோடு வந்து பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற வாஷ் பேஷன் வந்து பால்கனிக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வாஷ் பேஷனோட கனெக்ஷன் எதுவுமே வந்து கிடையாது. வாஷ் பேஷனோட வீடியோ கூட நான் இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் வந்து காமிச்சிருக்க மாட்டேன். அது வந்து ஒரு பால்கனியில் இருக்கும். அதுக்கு பால்கனி ஒட்டின மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்கும். பாத்ரூம்லேருந்து தான் நம்ம உடச்சி பால்கனிக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் இந்த இடத்துல வந்து வாஷ் பேஷன் வந்து இருக்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம். வாஷ் பேஷன் இருக்கிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே இருந்தது. நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ஒரு இடத்துல வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லேமினேட்ஸ் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஹேண்டில்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாக் தீமில் வந்து நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைனில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹால் என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஆக்சுவலாக வந்து க்ராக்கரி யூனிட் வந்து லெஃப்ட்லேயும் இருக்கும் ரைட் சைட்லேயும் இருக்கும். ஆக்சுவலாக வந்து டைனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். அதனால் ரெண்டுமே வந்து க்ராக்கரி யூனிட் ஒரு சைனா கேபினெட் அந்த மாதிரி ஏதாவது வந்து சொல்லலாம். கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா அதோட யூனிட்டோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது வாஷ் பேஷனோட ஸ்பேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாகவே எடுத்துக்கிட்டு ஸ்டோரேஜ் யூனிட்டாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம மாற்றிருக்கோம். இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு புரியும். இது வந்து டிண்டட் கிளாஸ் ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற லேமினேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடன் தீமில் இருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா சேம் கலர் தான். நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம். இதில் வந்து ப்ரொஃபைல் ஷட்டருக்குள்ளே வந்து லேமினேட்ஸ் வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டே காமிக்கிறேன். டிண்டட் கிளாஸ் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து உள்ள ப்ரொஃபைல் லைட் வந்து நம்ம போட்டிருக்கோம். நான் ஆன் பண்ணியும் காமிக்கிறேன். அதோட ஃபினிஷிங் அதோட டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த யூனிட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் இருந்தது. இந்த இடத்துல வந்து வாஷ் பேஷன் அது வந்து ப்ரொஜெக்டே வெளியில் இல்லாமல் உள்ளே இருந்தது. ஆக்சுவலாக வந்து இதோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 2 feet கிட்ட இருக்கும். அவ்வளோ டெப்த் இருந்தது. இதோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்கும். இந்த வாஷ் பேஷன் எடுத்துகிட்டு தான் நம்ம பால்கனியில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து பண்ணிக்கலாம். எப்படியா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் நான் ப்ரொஃபைல் லைட் வந்து போட்டதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டிண்டட் கிளாஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்மோக்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளாக் கலரில் இருக்கும். நீங்கள் லைட்ஸ் வந்து போடாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அப்படியே வந்து லைட்ஸ் போட்டிங்கன்னா கிளியர் மாதிரி இருக்கும். பட் என்ன ஃபுல் கிளியர்ன்றது வந்து கிடையாது. நான் ஒன்று ஒன்று காமிக்கிறேன். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் 2 செல்ஃப்ன்றது வந்து இதில் வந்து கொடுத்துருப்போம். சிங்கிள் டோர் வந்து கொடுத்துருப்போம். இந்த ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற டிசைன் வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் பண்ணலாம். ஒரு ஒர்க்குன்றது வந்து எப்படியா இருந்தாலும் பண்ணலாம். இதுவே வந்து நம்ம நார்மலாக 2 doors வச்சு கூட நம்ம பண்ணலாம். பட் என்னென்னா அந்த யூனிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன் வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் என்னென்னா எண்ட் ஆஃப் த டே வந்து டிசைன் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட அவுட்புட்ன்றது வந்து இப்படி தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டோர். நீங்கள் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து டோர் வந்து பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொஃபைல் டோர்ன்றது வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நடுவில் இருக்கிற ட்ராயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வார்ட்ரோபுக்குள்ளே இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து கேபினெட்டுக்கு வெளியே இருக்கும். அப்படின்னா இந்த டோரு எந்த லெவலுக்கு இருக்கோ சேம் அதே லெவலுக்கு தான் இருக்கும். இதில் இருக்கிற நாப் வந்து கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற ட்ராயர் வந்து பார்த்திங்கன்னா அதோட டெப்த்து வந்து ஒரு 6 inches கிட்ட வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து கொடுத்துருக்கோம். அதில் இருக்கிற நாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து நீங்கள் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க. இதில் இருக்கிற நாப் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக குட்டியாக வந்து அழகாக வந்து கொடுத்துருப்போம். பட் என்னென்னா இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதோட நாபே வந்து பார்த்திங்கன்னா 3 inches கிட்ட இருக்கும். 3 inch கிட்ட இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து 3 inchன்றது வந்து எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து கிச்சன்லேயும் கூட யூஸ் பண்ணியிருக்கோம்.
நான் காமிக்கிறேன். ஒரு ஹேண்டில் வந்து இன்னொரு இடத்துல வந்து நம்மளோட இன்டீரியர் கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பட் என்னென்னா கிளைண்ட்டு வந்து விரும்புகிறாங்க, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போட முடியும். இதில் இருக்கிற ஒரு ட்ராயர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீசஸ் அப்படின்னா இதெல்லாமே வந்து நீங்கள் லாங்கில் இருந்து பார்க்குறீங்க இல்லையா, கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 ட்ராயர்ஸ்ன்றது வந்து இருக்கும். நடுவில் அதில் இருக்கிற நாவ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் வந்து இப்படி இருக்கும். பேக்ரவுண்டில் வந்து ஃபுல்லாகவே பிளாக்ல இருக்கும். நடுவில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராஸ் கோட்டடில் இருக்கும். பட் என்னென்னா எஸ்எஸ் ஃபினிஷிங் இல்லாமல் ப்ரஷ் கோட்டட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து இருக்கும். இது வந்து 3rd ட்ராயர், இது வந்து 4th, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5th ட்ராயர் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 100 mm வந்து ஸ்கட்டிங் வந்து கொடுத்துருப்போம். பட் என்னென்னா கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயர் இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் என்னென்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டோர்ஸ்ன்றது வந்து கண்டினியூ பண்ணியிருக்கும். அது சென்டரில் இருக்கிற லேமினேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ட்ராயரோட தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டாப் அது வந்து லாஃப்ட், இது வந்து அப்பர் யூனிட் வச்சுக்கோங்களேன். இதெல்லாமே செப்பரேட் கேபினெட்ஸ் தான். இது வந்து செப்பரேட், இது வந்து செப்பரேட், இது வந்து செப்பரேட். கேபினெட்ஸ்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேபினெட்ஸ் வந்து நம்ம டிசைன் வந்து பண்ணால் மட்டும்தான் இந்த அவுட்புட்ன்றது வந்து கொண்டு வர முடியும். டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற லேமினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள் சைடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கேபினெட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பிளான் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பண்ணணும். ஏன்னா இதில் இருக்கிற நம்ம மேனுஃபேக்சரிங் இந்த கேபினெட்ஸ்லாம் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா லேமினேட்ஸ் ஒட்டி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஹேண்ட் ஃபினிஷிங்கில் ஒட்டுறோம் அப்படின்னா ஒர்க்குன்றது வந்து அதிகமாக இருக்கும். இதில் இருக்கிற ப்ரொஃபைல் ஷர்ட்ன்றது வந்து சேம் அதே மாதிரி தான், பிளாக் சேம் அதே மாதிரி தான். அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பூஜா யூனிட் அண்ட் க்ராக்கரி யூனிட் வந்து பகுதியிலே வந்து பண்ணியிருப்போம். அதே கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். சென்டரில் இருக்கிற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிண்டட். லைட்ஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். லைட் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் மாதிரி இருக்கும். பட் என்னென்னா கிளியர்ன்றது வந்து கிடையாது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளாக்கிஷாகவே இருக்கும். இந்த 2 டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு ஒர்க்கு வந்து நம்ம பண்ணும்போது அதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பண்ணதுக்கப்புறம் வந்து சொதப்பிடக்கூடாது, நல்லா வரணும். அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லா டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து பண்ணிட்டு தான் இருப்போம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேமினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒட்டினது. ஆக்சுவலாக கிளைண்ட் வந்து முன்னாடி சொல்லவே இல்லை. அதனால தான் நிறைய என்னோடய வியூவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீடெக்ஸ்லாம் வச்சு ஒட்டுறோம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் லைஃப் வராது. ஃபெவிகால் வச்சு ஒட்டினா மட்டும்தான் லைஃப். இது மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீடெக்ஸோட ஒட்டுறதோட ஃபெவிகால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட். ஃபெவிகால் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப். ஹீடெக்ஸில் வச்சு ஒட்டினா ஒர்க்குன்றது வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். பட் ஏன்னா அதுக்கு லைஃப்ன்றது வந்து கிடையாது. நீங்கள் யாராவது வந்து இன்டீரியர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஹீடெக்ஸ் ஃபெவிகாலுக்கு வந்து டிஃப்ரென்சியேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டீரியர்ன்றது வந்து 10 வருஷன்றது வந்து அப்படியே டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவராலாக ப்ரொஃபைல் ஷட்டர், அதுக்கப்புறம் பேஸ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து லாஃப்ட் யூனிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே வந்து பண்ண மாட்டோம். எது வந்து பண்ணாலும் கூட அதில் வந்து நம்ம செல்ஃப்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிஷன்லாம் கொடுத்தோம்னா யூஸ் பண்ணுற கிளைண்ட்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம். அதனால் ஃபுல்லாகவே வந்து பிளெயினாக இருக்கும். லாஃப்ட் யூனிட்னாலே ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஃப்ரேம் இருக்கும், 2 டோர்ஸ்ன்றது வந்து இருக்கும். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இதில் இருக்கிற ஹேண்டில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சென்டரில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நாப்ஸ். ஒரு லாங் வியூவிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஹாலில் சோஃபாக்கு ரைட் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது ஒரு லாங் வியூவிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுலேயே வந்து நிறைய டிசைன் நிறைய கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சென்டரில் இருக்கிற ப்ரொஃபைல் ஷட்டரை தான். நீங்கள் ப்ரொஃபைல் ஷட்டரை வந்து போடாமல் லைட்ஸ்லாம் வந்து கொடுக்காம, இப்போ நான் லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நார்மலாக இருக்கும். லைட்ஸ் வந்து நீங்கள் போடாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் லைட்ஸ்லாம் வந்து போட்டுட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் லுக்குன்றது வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இது உள்ளே இருக்கிற திங்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.